ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுப்பில் வந்து குக்கர் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஆயில் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியா நறுக்குனது ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம காரம் தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பச்சை மிளகாவை தான் நான் காரமாக எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நான் எந்தவித மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாவை இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 1 கப் போல் பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த படியில் தான் வந்து 1 படி அரிசி எடுத்திருக்கேன். வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இதில் ஒரு படி எடுத்துருக்கிறதுனால 2 படி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ பீட்ரூட்டோட அந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 டம்ளர் வந்து ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து ரைஸ் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வந்து ஒரு வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் ரைஸ் வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரைஸ் போட்டேன். இப்போ ஒரே ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் விடணும். விட்டோம்னா நமக்கு வந்து நல்லா சூப்பரான வந்து பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொதி வந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் மூடிட்டேன். நான் 3 விசில் வர வரைக்கும் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் வரும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 3 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரான ஸ்மெல்லில் நம்மளுடைய பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நல்லா குழையாமல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு செய்கிற அரிசியவே வந்து இந்த மாதிரி நீங்கள் அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியான அரிசியும் வந்து கிடச்சிருங்க. ஸோ இந்த சாதமும் வந்து குழையாமல் நமக்கு வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் அதோடைய டெக்ஸ்சரே. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் வறுவல்,
அப்படி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பீட்ரூட்டோட கலரே வந்து பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகாமல் நமக்கு வந்து நல்லா அதே நேரத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து எந்தவித மசாலாவும் ஆட் பண்ணாமல் போட்டதுனால. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அம்மா பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வெரைட்டியான ரெசிபீஸ் அண்ட் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.